Hello, I'm Jagan from Growth Data. இந்த வீடியோ கிராக் சீக்வென்ஸ் இன் 50 கொஸ்டின் சீரிஸோட 48வது வீடியோ. நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம பேசக்கூடிய எல்லா கோடுமே கிட்டப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அந்த டேபிள்ல ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்கு, அது வந்து எப்போ சேல் ஆச்சு அப்படிங்கிற செல் டேட்டும் இருக்கு. ஸோ நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேபிள் வந்து யூனிக் ஐடென்டிஃபை எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரே ப்ராடக்ட் மோர் தென் ஒன்ஸ் வந்து சேல் ஆகலாம். ஸோ இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் எத்தனை டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அது அடுத்து வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து செல் ஆயிருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரே ரோல காமிக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு செல் டேட்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட், என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மூணுமே வந்து ஹெட்ஃபோன், டிஷர்ட்டு, பேஸ்பால் 3 ப்ராடக்ட்டுமே ஒரே ரோல வந்துருச்சு. ஸோ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்டிங் ப்ராடக்ட்ஸா இருக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும். ரெண்டாவது வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், அதோட டீலிமிட்டர் வந்து கோலனா இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிக்குவயர்மெண்ட். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டெப் 1 வந்து இந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் செல் டேட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் as number sold from activities. கவுண்ட் யூஸ் பண்றதுனால குரூப் பை செல் டேட். ரன் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை ப்ராடக்ட் வந்துருச்சு, ஆனா டிஸ்டிங் ப்ராடக்ட் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா ஜூன் 2 வந்து 2 ப்ராடக்ட் இருக்கு. அது என்ன ப்ராடக்ட் பார்த்தோம்னா மாஸ்க் அண்ட் மாஸ்க். ஸோ எனக்கு வந்து டிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் தான் தெரியணும். அதனால கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு வந்து 5:30க்கு வந்து 3 ப்ராடக்ட் இருக்கு, 6:1க்கு வந்து 2 ப்ராடக்ட், 6:2க்கு வந்து ஒரே ப்ராடக்ட் 2 தடவை வந்திருக்கு. ஸோ நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, புதுசா ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது வந்து குரூப் கன்கேட். குரூப் கன்கேட் அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே ரோல வந்துருச்சு, ஹெட்ஃபோன், பேஸ்கெட் பால், டிஷர்ட் அப்படின்னு. இது வந்து MySQL யூஸ் பண்றோம். MySQLல குரூப் கன்கேட். இதே இது ஸ்னோஃப்ளேக்கா இருந்துச்சுன்னா அரே அக்ரிகேட் நினைக்கிறேன். இது ஹைவ் சீக்வலே அதே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு டேட்டா பேஸ்லயும் இந்த ஃபங்க்ஷன் மாறலாம், பட் மோஸ்ட்லி இது அரே அக்ரிகேட் அல்ல குரூப் கன்கேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்க, டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஓகே, ஸோ நம்ம வந்து குரூப் கன்கேட் ப்ராடக்ட் கொடுத்துட்டோம். பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 6:2ல அதே பிரச்சனை, ப்ராடக்ட் வந்து 2 தடவை வருது. அதை வந்து டிஸ்டிங்டா மாத்துறதுக்கு டிஸ்டிங் ப்ராடக்ட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ப்ராடக்ட் அதோட நேம் எல்லாம் மேட்ச் ஆகுது. இப்போ ரெண்டாவது கேள்வி வந்து அது எப்படி சார்ட் பண்றது, அதுவும் டிசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்லன்னா ஆர்டர் பை ப்ராடக்ட் டிசெண்டிங். ஸோ இந்த குரூப் கன்கேட்டுக்கு உள்ளேயே வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்றோம். ஸோ எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிடுச்சு. மூணாவது கண்டிஷன் வந்து டீலிமிட்டர் வந்து கோலனா இருக்கணும். ஸோ கோலனுக்கு டீலிமிட்டர் என்ன பண்றது, செப்பரேட்டர் செப்பரேட்டர் கோலன். ஸோ இது வந்து என்னோட டீலிமிட்டரை மாத்திரும். ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது டிஸ்டிங்டா யூஸ் பண்ணணும், டிஸ்பிளேக்கும் வந்து டிஸ்டிங் ப்ராடக்ட் தான் நம்ம டிஸ்பிளே பண்றோம். அதுக்கப்புறமா அதை சார்ட் பண்றதுக்காக ஆர்டர் பை அந்த காலம் டிசெண்டிங் ஆர்டர் வேணுங்க, டிசெண்டிங் ஆர்டர், டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர். அப்புறம் செப்பரேட்டரை ஸ்பெசிஃபை பண்றோம் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா பார்க்க வேண்டியது MySQLல குரூப் கன்கேட், மற்ற டேட்டா பேஸ்ல என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்னோஃப்ளேக்ல வந்து அரே அக்ரிகேட்.
ஓகே. ஸோ இந்த இது முடிஞ்சது. இந்த கோடை வந்து நீங்க பார்க்கணும்னா growth data யூடியூப் சேனல் போயிட்டு அதுல வந்து பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தமிழ் கிராக் சீக்ரெட்டரின் 50 கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா கிராக் சீக்ரெட்டரின் 50 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் இதுல இருக்கும். ஓகே, இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனோம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கிட்டப் லிங்க் இருக்கு. அந்த கிட்டப் லிங்க் வந்து உங்களுக்கு கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் கரஸ்பாண்டிங் லிங்க் இருக்கும். இந்த வீடியோ 48வது வீடியோ இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த டிஸ்டிங்க்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், குரூப் கன்கேட், டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா செப்பரேட் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா கோடுமே இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு. அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.